விடுதலை களம் வலை ஒளி நேயர்களுக்கு விருதுநகர் மாவட்ட விடுதலை சிறுத்தைகளின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். வணக்கம்ங்க. வணக்கம் சொல்லுங்க. 2026 தேர்தல் ரிசல்ட்டை நீங்க எப்படி பார்க்குறீங்க? நடந்து முடிந்திருக்கக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது முதலில் விடுதலை சிறுத்தைகள் சார்பாக போட்டியிட்ட 8 தொகுதிகளிலே வாக்களித்த வாக்காளர்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். குறிப்பாக திண்டிவனம் தொகுதியில் திரு வன்னியரசு அவர்கள் பானை சின்னத்திலே வெற்றி பெற்று எம்எல்ஏ ஆகியிருக்கிறார். அதே போன்று காற்று மன்னார்கோவில் தொகுதியிலும் திரு ஜோதிமணி அவர்கள் பானை சின்னத்தில் போட்டிட்டு வெற்றி பெற்றிருக்கார். இவருக்கு வாக்களித்த வாக்காளர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நடந்து முடிந்திருக்கக்கூடிய இந்த 2026 சட்டமன்ற தேர்தலானது மக்களுடைய எண்ணத்தை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு தேர்தலாக இது அமைந்திருக்கிறது. போட்டியிட்ட 4 கட்சிகளில் எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை இல்லாத அளவிலே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு 75 தொகுதிகளையும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு 53 தொகுதிகளையும், தமிழ்நாடு வெற்றி கழக விஜய் தலைமையிலான கட்சிக்கு 108 இடங்களையும் மக்கள் தீர்ப்பு வழங்கியிருக்கிறார்கள். இதில் ஆட்சி அமைப்பதற்கு பெரும்பான்மையான 118 தொகுதிகள் வேண்டும் என்கின்ற நிலையிலே எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை இல்லாத காரணத்தினால் இன்றைக்கு ஆட்சி அமைப்பதில் இழுபறி நீடித்து கொண்டிருக்கிறது. இந்த 2026 தேர்தலான முடிவு என்பது மக்களுடைய மனநிலையும் மாற்றத்தையும் விரும்புவதாகத்தான் இது அமைந்திருக்கிறது. அப்படித்தான் இந்த தேர்தலை நாம் பார்க்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் திமுக கூட்டணியிலிருந்து விலகி விஜய்க்கு ஆதரவு அளிக்கிறது திமுக செய்கிற துரோகம் இல்லையா? அதாவது திமுக கூட்டணி அப்படி என்று சொல்வது பார்த்தீங்கன்னா இந்திய அளவில் இந்தியா கூட்டணியை கட்டுவதிலே தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் தான் முன்னெடுத்த முயற்சி தான் இந்த கூட்டணி உருவானது. அதே போன்று பார்த்தீங்கன்னா தேர்தல் கூட்டணி என்பது தேர்தல் யுத்திக்காக, தேர்தலை எதிர்கொள்வதற்காக நடைமுறையில் வரக்கூடிய கூட்டணி தான் அந்த தேர்தல் வியூகத்தை வகுக்கக்கூடிய கூட்டணி. இன்றைக்கு தமிழ்நாடு அரசு தமிழக மக்கள் நலனுக்காகவும் புதிதாக அமையவிருக்கிற ஆட்சியை அமர்த்துவதிலே அவர்களுக்கு பெரும்பான்மையை நிரூபிப்பதற்காக சில இடங்கள் தேவைப்படுகிறது, எண்ணிக்கை தேவைப்படுகிறது. அந்த அடிப்படையிலே பாஜக போன்ற மதவாத சக்திகள் தமிழ்நாட்டிலே ஊடுருவி விடக்கூடாது, அவர்கள் இந்த மண்ணிலே கால் ஒன்றக்கூடாது என்கின்ற நோக்கத்தோடு இடதுசாரிகளும் கம்யூனிஸ்ட் இயக்கங்களை சார்ந்தவர்களும் விடுதலை சிறுத்தைகள் போன்ற கட்சிகள் அவர்களுக்கு ஆதரவளிக்க முன் வந்திருக்கிறது. இது ஏதோ கூட்டணியிலிருந்து பிரிந்து செல்வதாக கருதக்கூடாது. இப்போது இருக்கக்கூடிய நிலைப்பாட்டிலே தமிழ்நாட்டிலே ஒரு ஆட்சி அமைய வேண்டும், மக்களுடைய எண்ணம் பிரதிபலிக்கப்பட்டிருக்கிறது, அவர்களுடைய எண்ணம் நிறைவேற வேண்டும், மக்கள் நலனுக்காக ஒரு ஆட்சி அமைவதிலே விடுதலை சிறுத்தைகளுடைய பங்கும் இருக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தான் இந்த நிலைப்பாட்டை விடுதலை சிறுத்தைகள் எடுத்திருக்கிறார்கள். கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் இரண்டும் அந்த நிலைப்பாட்டிற்கு வந்திருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் அவர்களுக்கு ஆட்சி அமைப்பதற்கு அறுதி பெரும்பான்மையான இடங்கள் தேவைப்படுகிற போது மதவாத சக்திகள் அவர்களை கையில் எடுத்து ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றிவிட்டால் தமிழ்நாட்டிலே மதவாதம் தலை தூக்குவதற்கு இடம் கொடுத்து விடக்கூடாது என்கின்ற நோக்கத்தோடு தான் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் இந்த முடிவை எடுத்திருக்கிறோம். இது கூட்டணி முறிவு அல்ல, இது தமிழ்நாட்டின் நலனுக்காக எடுக்கப்பட்ட ஒரு முடிவு. அதிலும் நாங்கள் எந்த விதமான குழப்பமும் இல்லாமல் உயர்நிலை குழுவை கூட்டி கட்சியினுடைய நிர்வாகிகளுடைய அனைத்து பொறுப்பாளருடைய எண்ணங்கள் என்னவாக இருக்கிறது என்பதை அறிந்துதான் இந்த முடிவை எடுக்கிறதாக தலைவர் அவர்கள் முடிவு செய்திருக்கிறார். மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் சிபிஐ, சிபிஎம், விசிக இந்த 3 சேர்ந்து தான் விஜய்க்கு ஆதரவு கொடுத்ததா பேசியிருந்தாங்க. அதை பரிசீலனை பண்ணிட்டு சொல்கிறதா சொல்லியிருந்தாங்க. ஆனால் நேற்றே பார்த்தீங்கன்னா சிபிஐ, சிபிஎம்மும் உங்களுக்கு ஆதரவு நிபந்தனையற்ற ஆதரவு கொடுத்துட்டாங்க. அதாவது ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு வேண்டாம், நாங்கள் வெளியிருந்து ஆதரவு தெரிவிக்க சொல்லிட்டாங்க. விசிக ஏன் இவ்வளோ லேட்டாக இன்னும் இழுத்துக்கிட்டே இருக்காங்க? இது டிமாண்ட் பெருசாக இருக்கா? அமைச்சர் பதவி இல்லை துணை முதல்வர் வரைக்கும் திருமாவளவன் பேசப்பட்ட மாதிரி கேட்குறாங்க. திருச்சி கிழக்கில் விஜய் ரிசைன் பண்ணதுக்கப்புறம் அங்கே நின்று ஜெயிக்க வைக்கிற மாதிரி திருமாவளவன் நின்று ஜெயிக்க வைக்கிற மாதிரி கேள்விப்பட்டேன். இதை பற்றி உங்களோட கருத்து என்ன?
உண்மையிலே அப்படித்தான் போய்கிட்டு இருக்காரு. அதாவது காலத்தினுடைய சூழ்நிலை கருதி சில விஷயங்களை நாம் முன்னெடுத்து செல்ல வேண்டியிருக்கிறது. இப்போது இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அறுதி பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கு தமிழக வெற்றி கழகத்திற்கு சில எண்ணிக்கைகள் தேவைப்படுகிறது. அந்த எண்ணிக்கை இடதுசாரிகள், வலதுசாரிகள் மற்றும் விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சியினுடைய எம்எல்ஏக்களுடைய எண்ணிக்கை வந்தால் அது சரியாக இருக்கும், அவர்கள் ஆட்சி அமைப்பதற்கான சூழல் அமையும் என்கின்ற நோக்கத்தில் இன்றைக்கு அரசியல் களம் சுழன்று கொண்டு இருக்கிறது. தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு முன்பே ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை அல்லது அரசியலினுடைய போக்கை தலைவர் அவர்கள்தான் முன்னிறுத்தினார். அந்த முழக்கத்தை முழங்கியவர் தலைவர் அவர்கள்தான். இன்றைக்கு அந்த சூழல் வெகுவாக காலம் கனிந்து வந்திருக்கிறது. இடையிலே கூட தேர்தல் களம் அமைக்கும்போது கூட பல்வேறு விடயங்களை பார்க்கிற போது தலைவர் அவர்களிடத்தில் இந்த கேள்வி முன்வைக்கப்பட்டது. நீங்கள் ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்று கேட்டீர்கள், அதுபோன்று இப்போதும் நீங்கள் அதை முன்மொழிகிறீர்களா அல்லது அந்த டிமாண்ட் வைப்பீங்களா என்று எலெக்ஷன் முன்னாடியே கேட்டாங்க. ஆனால் தலைவர் அவர்கள் அதற்கான காலம் வரும்போது விடுதலை சிறுத்தைகள் அந்த கொள்கையை நாங்கள் இன்னும் கைவிடவில்லை, ஆனால் அந்த நிலைப்பாடு வருகிற போது நாங்கள் அதை முன்னெடுப்போம் என்று சொன்னார். இப்போது அந்த சூழல் நிலவி இருக்கிறது, தமிழ்நாட்டிலே அது உருவாகி இருக்கிறது. ஆனால் எங்களுடைய கோரிக்கை என்பது ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்பதை நாங்கள் கைவிடவில்லை. ஆனால் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நாங்கள் அதை டிமாண்டாக வைக்கவில்லை. தமிழக மக்கள் அவர்கள் ஒரு புதிதாக ஒரு மாற்றத்தை விரும்பி இன்றைக்கு வாக்களித்திருக்கிறார்கள். இந்த அரசு அமைய வேண்டும். இதில் மத்தியில் ஆளுகிற பாஜக அரசு ஆளுநரை வைத்து சில காரியங்களை நகர்த்துவதற்கான செயல்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். சட்டப்படி பார்த்தோமையானால் அறுதி பெரும்பான்மையாக இடங்களை பெற்றிருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழக ஆட்சியை ஆளுநர் அவர்கள் ஆட்சி அமைப்பதற்கு அவர்கள் அழைப்பு விடுத்திருக்க வேண்டும். ஆனால் 3 முறை விஜய் அவர்கள் சென்று ஆளுநரை சந்தித்து கோரிக்கை கொடுத்த பிறகும் கூட அவர் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த மனுவை நிராகரித்திருக்கிறார். இதுவே முதலில் சட்டத்திற்கு புறம்பான ஒன்று. இதை ஆளுநர் செய்வதனுடைய காரணம் என்ன, அதனுடைய பின்புலம் என்ன, அப்படி என்பதை நாம் உற்று நோக்கி பார்க்க வேண்டியிருக்கிறது. ஆக மத்தியில் ஆளக்கூடிய பாஜக அரசானது ஆளுநரை வைத்துக்கொண்டு எல்லா மாநிலங்களிலும் அவர்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்துவது போன்று தமிழ்நாட்டிலுமே ஆட்சி அதிகாரத்திற்கு இடையூறு செய்கிற வகையில் தமிழக வெற்றி கழகம் அதிகப்படியான 108 இடங்களை வெற்றி பெற்றிருந்தாலும் கூட அவர்களை ஆட்சி அமைப்பதற்கு காலத்தாழ்த்தி அவர்கள் அறுதி பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்று கேட்பது சட்டத்திற்கு புறம்பான ஒன்று. சட்டமன்றத்தில் தான் அவர்கள் அறுதி பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும், அதற்கு அவர்களுக்கு கால அவகாசம் கொடுக்க வேண்டும். ஆனால் அவர் அதை செய்யாமல் 118 எம்எல்ஏக்களுடைய பட்டியலை என்னிடத்தில் கொடுங்கள் என்று கேட்கிறார். இது ஒரு தவறான ஒரு நடைமுறையாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம். ஆக இப்படி உள்ள காலகட்டத்தில் சட்டத்தை நிலைநாட்டவும் ஜனநாயகத்தை உறுதிப்படுத்தவும் சமூக நீதி மண்ணிலே மதவாத சக்திகள் ஊடுருவி விடக்கூடாது என்கின்ற நோக்கத்தோடு தான் இன்றைக்கு 2 கம்யூனிஸ்ட் இயக்கங்களும் விடுதலை சிறுத்தைகளும் தமிழக வெற்றிக்கழகத்திற்கு ஆதரவு அளிக்கலாம் என்பது முடிவை முன்னெடுத்து வருகிற போது முன்கூட்டியே சிபிஎம், சிபிஐ போன்ற கட்சிகள் அவர்களுக்கு ஆதரவு அளித்து விட்டார்கள். விடுதலை சிறுத்தைகள் தன்னுடைய ஆதரவு நிலைப்பாட்டை தெரியப்படுத்துகிற காலச்சூழல் வருகிற போது சில குழப்பங்கள் உருவாகி இருக்கிறது. அண்மையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா அமமுக கட்சியினுடைய தலைவர் டிடிவி தினகரன் அவர்கள் ஒரு விஷயத்தை முன்வைக்கிறார். எப்படி என்று சொன்னால், எங்களுடைய எம்எல்ஏ ஆதரவு கடிதம் வழங்கவில்லை என்றும் அது ஃபோர்ஜரியாக தயாரிக்கப்பட்டு ஆளுநரிடத்தில் வழங்கியிருக்கிறது என்றும் ஒரு விஷயத்தை அவர் ஊடகம் வாயிலாக தெரியப்படுத்துகிறார். இப்படி பல்வேறு குழப்பங்கள் இருக்கிற நேரத்தில் எங்களுடைய நிலைப்பாட்டை அறிவிப்பதில் சில காலதாமதங்கள் ஏற்படுகிறது. ஆக தாவேக்காவுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கிறது, அவர்கள் யாரிடத்திலெல்லாம் ஆதரவு கோரியிருக்கிறார்கள், யாரெல்லாம் அங்கே வர இருக்கிறார்கள், அப்போது தாவேக்காவுடைய கூட்டணி சமூக நீதிக்கான கூட்டணியா அல்லது மதவாதத்தின் அடிப்படையில் போகக்கூடிய கூட்டணியா என்பதை நாங்கள் சற்று
சிந்தித்து முடிவெடுக்க வேண்டிய காலச்சூழல் இருக்கிற காரணத்தினால் சில விஷயங்களை நாம் வந்து அதை சீர்தூக்கி பார்க்கிற போது காலதாமதங்கள் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. அதனால தான் காலதாமதமே தவிர நாங்கள் வேறு விதமான எந்த ஒரு டிமாண்டையும் முன்வைக்கவில்லை. ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்பது எங்களுடைய நீண்டகால கோரிக்கை தான். அதே நிலைப்பாட்டை தளபதி விஜய் அவர்களும் எடுத்திருக்கிறார். அவர் தேர்தலை எதிர்கொள்கிற போதே ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு நாங்கள் வழங்க இருக்கிறோம், ஆகையால் எங்களுக்கு கூட்டணிக்கு வாருங்கள் என்று அவர் பகிரங்கமாகவே அழைப்பு விடுத்தார். இப்போது அவர் ஆட்சி அமைப்பதற்கான சூழல் உருவாகி இருக்கிறது. அப்படி ஆட்சி அமைக்கிற போது அவராகவே முன் வந்து ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு என்கிற அடிப்படையில் வரக்கூடிய கட்சிகளுக்கு அவர் பங்கு கொடுக்குற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகுமேயானால் அதை விடுதலை சிறுத்தைகள் வரவேற்கிறோம். எங்களுடைய கோரிக்கை நிலைப்பாடு இந்த இடத்துல வென்றிருக்கிறது என்பதை தான் நாங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அப்படித்தான் இதை நாங்கள் பார்க்கிறோமே தவிர நாங்கள் பெரிதாக எந்த டிமாண்டையும் வைத்து அவர்களுக்கு நாங்கள் ஆதரவு அளிக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு காலதாமதப்படுத்தவில்லை. அப்படி ஒரு சூழல் அமையுமானால் தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கொடுத்து ஆட்சி அமைக்க முன்வருமையானால் அதை விடுதலை சிறுத்தைகள் வரவேற்கிறோம்.